பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பரங்கிமலை அரசு நிலங்களில் முறைகேடு நடைபெற்றதாக பெறப்பட்ட புகார்கள் தொடர்பாக சதுப்பு நிலம் விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டு பெறலாம். நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மற்றும் பரங்கிமலை அரசு நிலங்களில் மோசடி ஆவணப்பதிவுகள் நடைபெற்றதாக பெறப்படும் புகார்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு அறிக்கை அளிக்க IAS அலுவலர்கள் தலைமையிலான விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களில் தனிநபர்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும், அதன் அடிப்படையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் தொடர்பாக முறைகேடாக ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து உரிய ஆவணங்களை பரிசீலனை செய்தும் கள ஆய்வு மேற்கொண்டும் கண்டறிந்து முறைகேடான பதிவுகள் இருப்பின் அதற்கு பொறுப்பாகியுள்ள பதிவுத்துறை மற்றும் பிற துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் தனிநபர்கள் குறித்து விரிவாக விசாரணை செய்து உண்மை நிலையை கண்டறிந்து அரசிற்கு அறிக்கை அளிப்பதற்காக சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சுத்ரா ஜெகடே தலைமையிலான விசாரணை குழுவானது அரசால் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் சென்னை மாவட்ட வருவாய் அலுவலர் அனுஷ்யா, சென்னை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சரஸ்வதி, வட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இக்குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குழுவானது இந்நேர்வு குறித்து விசாரணை மேற்கொண்டு 30 நாட்களுக்குள் தன்னுடைய அறிக்கையை அரசிற்கு அளிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்சென்னை 2 எண் இணை சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பரங்கிமலை கிராமத்தில் சுமார் 36 சர்வே எண்களில் கட்டப்பட்டுள்ள நிலங்கள் அரசிற்கு சொந்தமானவை என ஆலந்தூர் வட்டாட்சியரால் கடந்த 2015ஆம் ஆண்டு கடித வழி தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை கருத்தில் கொள்ளாமல் 36 வெவ்வேறு சர்வே எண்களில் அமைந்துள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு மோசடியாக பதிவு செய்ய